12 மாசத்திலேயே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படின்னா இது புஷ்கர நவாம்சமாக வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆட்சி பலமே 100க்கு 100. அதுலயும் ஒரு 2 நோபாலு, 2 வைடு, 2 பவுண்டரி அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா பால் வாங்குறது, அதுலயும் பவுண்டரி அடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஓவருக்கு 36 ரன்னு தான் எடுக்க முடியும். 50 ரன் வந்தா அது எப்படி ஒரு ஜாக்பாட்னு சொல்வோமோ அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. இது எல்லாத்திலும் நமக்கு ஒரு மோகம் வரும், ஒரு இச்சை வரும். ஆனால் நாம் பாதை மாறாமல் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை நம்பி பழைய பாய் ஃப்ரெண்டு, அதன் மூலம் சிக்கல், ஒரு நேரத்துல 2-3 பாய் ஃப்ரெண்டு, 2-3 கேர்ள் ஃப்ரெண்டு வைத்து கொண்டு இதுல யாரு பெட்டர் அப்படிங்கிறத நான் தேர்வு செய்கிறேன், அவர்களுடன் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் எல்லாம் செய்யாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். 12 மாசத்திலேயே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாசம் ஒரு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆவணி தவிர மிச்ச மாசங்கள் எல்லாம் கூட பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்கள் யாரையாவது எங்கேயாவது எதற்காவது எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இவங்க ராசி அதிபதி சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டுல, இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் சூரியன் சொந்த வீட்டில், இவர்களுடைய வீட்டில் ஆட்சி பலம். அப்போ இந்த மாதம் ஓப்பனா சொன்னா எல்லாரும் இவர்களைத்தான் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இப்ப இந்த ஆட்சி பலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலோட்டமாக இதனை பார்க்காமல் பூர நட்சத்திரத்துல சூரியன் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வர்க்கோத்தமம் நவாம்சத்திலையும் அதே வீட்டில் வரும். பூரம் 3ஆம் பாதத்துக்கு சூரியன் வரும் பொழுது நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சம் இது துளாராசியில் வந்து விழுகிறது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது கூட இது புஷ்கர நவாம்சமாக வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆட்சி பலமே 100க்கு 100. அதுலயும் ஒரு 2 நோபாலு, 2 வைடு, 2 பவுண்டரி அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா பால் வாங்குறது, அதுலயும் பவுண்டரி அடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ஓவருக்கு 36 ரன்னு தான் எடுக்க முடியும். 50 ரன் வந்தா அது எப்படி ஒரு ஜாக்பாட்னு சொல்வோமோ அதை போன்ற ஒரு அமைப்பு தான் இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. மெயினா வேலை மாற்றம், பதவி உயர்வு, கூடுதல் சம்பாத்தியம். ஏன்னா இந்த சூரியனுக்குத்தான் சம்பாத்தியக்காரகன்னு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. சமுதாயத்தில் உயர் மதிப்பு, உயர் அந்தஸ்து, இவர் தலைவர் திமிங்கிலந்தானுங்கெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி தலைவர் பதவி, உயர் பதவி இதெல்லாம் இவருக்கு ஏற்படும். அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது நமக்கு என்னதான் வருமானம் வந்தாலும், என்னதான் உயர்நிலை அந்தஸ்தெல்லாம் வந்தாலும் இவர் மற்றவரால் வேலை தெரிந்தவர், விஷயம் தெரிந்தவர் என்று பாராட்டப்படுவது இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நமக்கு அனுகூலமாக வரும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் முதல்ல சுபபலம், பிறகு 2ஆம் வீட்டில் ஆட்சி. அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட், புதன் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அது புஷ்கர நவாம்சத்தில் வருகிறது 2ஆம் பாதத்தில். ஏன்னா அப்போ புதன் நவாம்சத்துல நமக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனம்னு ரிஷபத்தில் வந்து அமரும். பணம் வருவது, தொழிலில் விஸ்தாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, குடும்பத்தில் சுபம், இது எல்லாமே 2ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. அப்ப இது எல்லாத்திலையுமே நமக்கு ஒரு ஜாக்பாட்
வரும். ஆனா எங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்னா, நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது கொஞ்சம் அந்த ஸ்பீடுல நின்று பேசுவதற்கு நேரம் இல்லாமல் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளணும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சனியோடைய 7வது பார்வையும் செவ்வாயோடைய 4வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. இதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போ. ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி. 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது பயணம். இந்த சுக்கிரன் ஆட்சியில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் டிராவல் செய்ய போகிறார். சுக்கிரன் ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் டிராவல் செய்ய போகிறார். சித்திரை 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமமாகவும், இங்கு சுவாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சமாகவும் வருகிறது. ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணத்திலும், செவ்வாய் அப்படிங்கிறவர் ராகுவிற்கு திரிகோணத்திலும் இருப்பதனால் இது 3, 7, 11 ஸ்தானங்களாக வருவதாலும், இங்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதனாலும் 3, 7, 11ங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. காமம்னாவே இச்சை. அப்போ எதன் மேல் நமக்கு நாட்டம்? அது பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட்டு இந்த சிட்டு போடுவது, MLM போடுவது, கூடுதலான ஒரு பணத்தை ஷார்ட்கட்டில் அடைவது, அங்கீகரிக்கப்படாத பாதைகளில் சென்று அந்த காரியத்தை நாம் அடைய துடிப்பது. இதுதான் ஷார்ட்கட்னு சொல்லலாம். இது எல்லாத்திலும் நமக்கு ஒரு மோகம் வரும், ஒரு இச்சை வரும். ஆனால் நாம் பாதை மாறாமல் ஒரு புது பாய் ஃப்ரெண்டை நம்பி பழைய பாய் ஃப்ரெண்டு, அதன் மூலம் சிக்கல், ஒரு நேரத்துல 2-3 பாய் ஃப்ரெண்டு, 2-3 கேர்ள் ஃப்ரெண்டு வைத்துக்கொண்டு இதுல யாரு பெட்டர் அப்படிங்கிறத நான் தேர்வு செய்கிறேன், அவர்களுடன் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன். இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் எல்லாம் செய்யாமல் கொஞ்சம் தெளிவாகவும் கொஞ்சம் நாமே நம்மை அடக்கி கொள்ளும் விதமாகவும் இருந்தால் நம்மளுடைய கேரக்டர்ல நாளைக்கு யாரும் எந்த விதமான ஒரு கோளாறும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஷ்ரிங்கிங் வேர்ல்ட். ஒவ்வொரு அசைவையும் யாரோ ஒருவர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கூடுதல் கவனம். அதை தவிர 3ஆம் வீட்டில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும், பயணத்தால் லாபமும் ஆதாயமும், பெயர் புகழ் அந்தஸ்து போன்ற அனைத்து விஷயங்களையும் ஈர்ப்பு தன்மையும் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில், அசுப கிரகங்கள் இந்த மாதிரி லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது முதல் தனமான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதை விதின்னு சொல்லலாம். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே என் சாசனம்னு ராஜமாதா சொல்ற மாதிரியும் சொல்லலாம். அப்போ வயதை அனுசரித்து, சூழ்நிலையை அனுசரித்து கண்டிப்பா இடமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், பில்டிங், பிளாட் போன்ற விஷயங்கள்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸ் உண்டு. பூரணமாக அந்த குட் நியூஸை அவர்கள் அனுபவிப்பார்கள். குழந்தைகள் வெளிநாட்டு பயணத்திற்கு அனுகூலமாக குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம். 12ஆம் இடத்தில் குரு பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மெயினா இங்க புத்திரஸ்தானாதிபதியாக குரு வருவதனால் குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம், அதன் மூலம் அனுகூலம், ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும். 12ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்க்கிறார். அப்போ அந்த சாட்டான் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அவயோகங்கள் எல்லாம் விசர்ஜனமாகிவிடும், விமோகமாகிவிடும். அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, கிளியர் ஆகிவிடும். இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அப்ப தேடி பார்த்தா மைனஸ் பாயிண்ட். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஃபேக் ப்ரொஃபைல், மாயை, இல்யூஷன், தகுதி இல்லாத நபர்கள், ஆனால் எங்களுக்கு அது போன்ற ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் எங்களுடைய ப்ரொஃபைல்னு வருவார்கள். அப்புறம் நாளைக்கு அங்க போய் பார்த்தா, என்னப்பா நீ அன்னைக்கு சொன்னதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே, 6 வித்தியாசம் பார்க்கலாம் போல இருக்கிறது என்ற அளவுக்கு நாம் ஏமாறாத அளவுக்கு நம்மை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது.
சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் லாபத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சார் உண்மையத்தான் சொல்றீங்களா? கேட்பதற்கே நன்றாக இருக்கிறது. செவ்வாய் ஒரு பக்கம் 11 லாபத்தில், 7ஆம் அதிபதி சனி வக்ரம், அவருக்கு குரு பார்வை, பரபரப்பா சுறுசுறுப்பா ஆக்டிவ் மோடில் உங்களுடைய கணவன் இருக்கிறார் என்பதுதான் நிசர்தனமான உண்மை. மேலும் வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு தீர்வு, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் அனுகூலம். தம்பி இதைத்தான் ஒரு நல்ல விலைக்கு விற்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதற்குண்டான பையர் அட்வான்ஸுடன் உங்களை நோக்கி வருவார். மாணவர்கள் கண்டிப்பாக பட்டையை கிளப்புவார்கள். 2ஆம் வீடு கல்வி ஸ்தானத்தில் புத்திகாரகன் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். இன்னும் உள்ளுக்குள்ள தோண்டினோம்னா நிறைய சுபயோகங்கள் எல்லாம் அந்த இடத்தில் வருகிறது. பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு கொண்ட கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகரமனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார் நீங்க சொன்ன எல்லா பலரும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.